வரவிருக்கும் மத்திய பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு அனைவரிடையேயும் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் பின்னலாடை தொழிலாளர்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். உலக அளவில் ஜவுளி தொழிலில் இந்தியா 6வது இடத்தில் இருக்கிறது. ஆனால் பின்னலாடை தொழிலில் 3.8% தாண்ட முடியாத சூழ்நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 150 கோடி மக்கள் தொகை உள்ள இந்தியாவில் அனைத்து வகையான வளம் இருந்தும் மனித சக்தி இருந்தும் பின்னலாடை தொழிலில் பின்தங்கியிருப்பதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் பின்னலாடை தொழிலாளர்கள். இதை அதிகப்படுத்தணும்னா மத்திய அரசு முழு முயற்சி எடுத்து இது தனி கவனம் கொடுத்தாங்கன்னா பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இதே திருப்பூர் எடுத்துட்டீங்கன்னா 10,000 கம்பெனிக்கு மேல ஏற்றுமதி நிறுவனங்கள் இருக்குது, உள்நாட்டு வர்த்தகம் இருக்குது. மத்திய அரசு நல்ல சப்போர்ட் பண்ணாங்கன்னா வட்டி விகிதத்திலையும் சரி மானியத்திலையும் சரி கொடுத்தாங்கன்னா உலக லெவல்ல முன்னேறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. இதுக்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மத்திய அரசின் கவனம் ஜவுளி தொழில் மீது இல்லை என்று வேதனை தெரிவித்துள்ள ஜவுளி தொழிலாளிகள், அமெரிக்காவின் பல ஆர்டர்கள் இந்தியாவின் பக்கம் வருவதாகவும் இதன் மூலம் இந்தியா பின்னலாடை ஜவுளி தொழிலில் முதலிடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் அரசு இதனை பட்ஜெட் வடிவில் தொழில்துறையினருக்கு கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவில் பாத்தீங்கன்னா பருத்தி நம்ம இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா 11% வரி இருக்குங்க. இப்போ உலக அளவில் இந்தியாவில் பருத்தி விலை 22% விலை உயர்வா இருக்கு. அப்படி விலை உயர்வா இருக்கும் போது நாம் போட்டி நாடுகள் போட்டி போட முடியாது. அத பருத்தி இறக்குமதி வரி முழுமையா நீக்கணுங்க. 2வது பருத்தி ஊக்கப்படுத்தணும் அரசு. ஏன்னா பருத்தி விவசாயிகளால பயன்படுவாங்க. அதை சேர்ந்த நெசவு தொழில் அனைத்து ஜவுளி உற்பத்தியாக பயன்படணும் அப்படின்னா மூலப்பொருள் நாம் இருப்பு வைக்கணும். நாட்டுக்கு நம்ம தேவைக்கு மேல, அதாவது நம்ம தேவை என்ன இருக்கோ அதுக்கு மேல நம்ம இருப்பு வைக்கணுங்க. அதாவது நம்ம புதிய பாலிஸ்டர் செயற்கை ஆடைக்கு முக்கியத்துவம் அரசு தராங்க, அது தப்பு இல்லை. ஆனா நம்முடைய பாரம்பரிய ஆடை இந்தியாவுடைய அடையாளம் அப்படிங்கிறது பருத்தி ஆடைங்க. அந்த பருத்தி ஆடை உலகளவில் ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது அப்படின்னா அது அரசு ஊக்கப்படுத்தி அதை நாம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல அரசு நிதி வழங்குறதுக்கு முன் வரணும் அப்படிங்கிற நான் கேட்டேன். ஏற்றுமதி வட்டியில் சலுகை வழங்க வேண்டும், புதிய இயந்திரங்களை வாங்குவதற்கு அரசு மானியம் வழங்க வேண்டும் என கோரிக்கை ஜவுளி வியாபாரிகள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது. ஜவுளி தொழில் 6வது இடத்தில் பின்னோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசு இந்த தொழிலை ஊக்குவித்தால் திருப்பூரில் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட ஏற்றுமதி நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு நிறுவனங்கள் மூலம் பல லட்சம் தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சத்தியம் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் ஜெரியுடன் சத்தியம் செய்திக்குழு.